ஓகே மக்களே, நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு ஏதாவது என்கிட்ட கேள்விகள் கேட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதையுமே கேட்டு அப்படியே போயிட்டீங்கன்னா, இப்போ வந்து எல்லாமே புரியுற அளவுக்கு நான் பேசுறேன்னு கூட எனக்கு டவுட்டா இருக்கு. ஒரு 2 பேரும் எனக்கு போட்டிருக்காங்க. என்னால நோட்ஸ் எடுக்க முடியல. நீங்க பேசுற வார்த்தைகள் அப்படி இருக்கு. அத நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி வர்றதுக்குள்ள இப்ப சில பேர் நோட்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா, நான் சொல்லுவேன். இப்போ ஓப்ரா வின்ஃப்ரேன்னு சொல்றேன். அந்த ஓப்ரா வின்ஃப்ரேன்றத நான் கடந்து போயிடுறேன். அவங்க யாருன்னு தெரியும். அப்ப தப்பா எழுதும்போது அதை நம்ம சரி பண்ணணும். மெட்ரிக்ஸ்ன்ற வேர்டு வேற மாதிரி இருக்கு அதுல. அது டக்கு டக்குன்னு கடந்து போகும்போது உங்களால அதை நோட்ஸ் எடுத்து அதை கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறேன். எனக்கு நான் மன்னிக்கணும் உங்களை கேட்டுக்கிறேன். நான் வந்து எளிமையா என்னால சொல்லி தர முடியல. எளிமையா சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்ல தெரியலையோன்னு தோணுது. அவர் 2 பேரும் எனக்கு போட்டுதாங்க. என்னால நோட்ஸே எடுக்க முடியல. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருந்தது. எனக்கு ஐயோ என்னடா இது, எனக்கு இது சொல்ல 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 கூட முடியலையே அப்படின்னு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு தொழில் முனைவோர் என்கிட்ட பேசினாரு. இதை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதை சார் எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. என் வாழ்க்கை எப்படி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து புக்குள்ள போலாம். முடிஞ்ச வரைக்கும் எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு ஒரு வார்த்தை புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். அப்படியே லைவா நீங்க ஏன் வந்து நோட்ஸ் வந்து தப்பா எடுத்துட்டு இல்ல நோட்ஸ் எடுக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் புரியல, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் புரியல, இந்த ஜார்கன் புரியலன்னு சொன்னீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஜூம்ல நான் கிளியர் பண்ணிடுவேன். நீங்க எதா இருந்தாலும் நீங்க வந்து கேள்விகளோட போக தேவையில்ல. கடைசியில நோட்ஸே எடுக்கல, நீங்க பேசணும் எனக்கு புரியல அப்படின்னும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ரைட். ஹோப். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த புத்தகம் எதை சொல்லுது, இந்த பினான்சியல் சாமுராய் கைடு வந்து பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் பத்தி போதிக்கிற அந்த புத்தகம் எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் நம்மளோட வாழ்க்கையில பினான்சியல் ஃப்ரீடம் தான். அந்த பினான்சியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னா 2 விஷயத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஒன்னு டைம் அப்படிங்கிறது. இதை போட்டு தான் நான் சொல்றேன். டைம் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியம். நேரத்தை வீணாக்கி நம்ம எல்லாத்தையும் வீணாக்கும். சரியா? தப்பான மனிதர்கள் கூட நம்ம இருக்கிறது வந்து நம்ம தப்பான நேரமா மாறுது. சரியா? ஒரு வேலையை செய்யாமல் ஓப்பி அடிக்கும் போது அது தப்பான நேரமா மாறுது. அது ஒரு பணத்தை கொடுப்பது. நீங்கள் உங்களோட இலக்கை பிக்ஸ் பண்ணி அதற்காக ஒர்க் பண்ணும் போது உங்கள் நேரம் பணமா மாறுது. ஒரு படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 3 மணி நேரம் அந்த தியேட்டருக்காரனுக்கும் அந்த பாப்கார்னுக்கும் அந்த எல்லா கேண்டீனுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த ஆக்டர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் காசு போகுது. ஒரு 3 மணி நேரம் ஒரு மொக்கையா நீங்க தியேட்டருக்குள்ள உட்காந்து உங்க காசை வந்து எவனுக்கோ கொடுத்துருவீங்க. அதை பத்தி வேற சீரியஸா திங்கிங் வேற போகுது. அது இம்பாக்ட் பண்ணுது. அந்த 3 மணி நேரத்தை சத்தியமா எவனாலும் தர முடியாது. கடவுளே தர முடியாது. கடவுள் கொடுத்த 3 மணி நேரத்தை வேஸ்ட் பண்றதுக்கு என்ன ரைட்ஸ் நமக்கு இருக்கு? இன்னைக்கு 24 மணி நேரம் இருக்கு. என்ன படிச்சோம், என்ன கத்துக்கிட்டோம்? ஆர்டிகல் எல்லாம் சொல்றேன். நீங்க உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு துறை சார்ந்த விஷயங்களை நீங்க சர்ச் பண்ணலாம். ஒரு பர்சனல் பினான்ஸ் ஆர்டிகல் போடுங்க, சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியல, மியூச்சுவல் பண்ணா என்ன, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் இது ஒரு எக்ஸாம்பிள். அது மாதிரி நீங்கள் ஏன் உங்கள் துறையை வந்து நீங்க ஒரு கேள்வியா கேட்டு கூகுள் இருந்து பதில் வாங்க கூடாது? இப்ப நிறைய வந்துருச்சு இல்லையா? நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும்ல. இப்ப நம்ம அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும்ல. நம்ம யாருக்கும் சளைத்தவன் அல்ல. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா நம்ம தான். இந்தியாவில உலகத்திலே நம்ம தான். ஒரு சுந்தர் பிச்சைக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து அங்க வச்சிருக்கானா சாதனாளா இருப்பாரா சொல்லு? அப்ப அவரு நம்பால் தானே. நம்பால் அங்க இருக்கா, நம்ம ஏன்னா இங்க உட்காந்துருக்கோம், நம்ம ஏதாவது பண்ணும்ல. ரைட். ஃபர்ஸ்ட் அப்படின்னா கண்ட்ரோல் அப்படிங்கிறது உங்களோட நேரத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களோட லைஃபோட ஈவெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்ட்ரோல்லெஸ் ஆக்டிவிட்டி பண்ணாதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி முதல் வேலையா வந்து டக்குன்னு அதுல விழுந்துடும். விழும்போது என்ன, அவ கண்ட்ரோல நம்ம இருக்கும். 8 மணிக்கு வாடானா நம்ம 6 மணிக்கே போய் நிற்கும். அப்ப நேரம் தானே போகுது. அது ஒரு போதை இல்ல. ஒரு ஆப்போசிட் செக்ஸ் மேல கிடைக்கிற அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த அஃபினிட்டி வந்து நம்மளை கில் பண்ணுது. ஒருவேளை அது பிரேக்கப் ஆகி முடியும் போது நம்ம நேரத்தை இழந்திருப்போம், பணத்தை இழந்திருப்போம், எனர்ஜி இழந்திருப்போம். எல்லாருமே அப்படிதான். அப்ப ஏன் இதெல்லாம் இழக்கிறத ஒரு விஷயத்த பண்ணோம்? இது சக்சஸா போகுமா? எப்ப எதை பண்ணும், எந்த வயசுல எதை பண்ணும், இது நம்ம கத்துக்காததால நம்மளால யாருக்கும் சொல்லித்தர முடியல. அதனால நம்ம நேரத்தை கண்ட்ரோல் பண்ணோம். அன்ப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் வந்து நிறுத்தணும் முதல்ல. இதனால எனக்கு யூஸ் இல்லைன்னும் போது வேணாம், நோ, ஸ்ட்ரிக்ட்லி சே நோ. யார் ஒருத்தர் அதிக நோ சொல்றாரோ அவர் பணக்காரனா இருப்பார். எவன் எல்லாத்துக்கும் ஆமா சாமி போறானோ அதிகபட்ச கடன்காரனா இருப்பான். அந்த கடன்காரெல்லாம் ரொம்ப நல்லவனா இருப்பான். நல்லவனா இருக்கிறது கடனே வந்திருக்கும். அவனுக்கு பிசினஸும் பண்ண தெரியாது, மனுஷனை ஹேண்டில் பண்ணவும் தெரியாது, என்னது பணத்தை ஹேண்டில் பண்ணவும் தெரியாது, நேரத்தை ஹேண்டில் பண்ணவும் தெரியாது. கடைசியா கடனாளியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜை போட்டு அந்தமா பாட்டுக்கு போயிடும். நோட்ஸ் எடுக்காது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லிச்சு. நான் உடனே கேட்டேன், நேத்து இது பண்ணீங்களா? இல்ல பண்ணல. ஏன்? நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். அப்ப நல்லா இருக்குப்பா. ஜூம்ல தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதாம ஜூம்ல சொல்லி தரேன். அதை கேட்டாதான் நம்ம வந்து சரி பண்ண முடியும். எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் மெயின் அவர் சொல்ற 2 விஷயம் என்னன்னா, பட்ஜெட்டிங் அண்ட் சேவிங்ஸ். நான் என்ன கேட்கிறேன்னா, பட்ஜெட்டை பத்தி நிறைய நம்ம பேசுறோம், கேட்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். பட்ஜெட் போடுறோமா? அமேசிங் ஆகஸ்ட்ல அந்த அமேசிங் ஆகஸ்ட்ல என்ன மாதிரி பட்ஜெட் எல்லாம் போட்டிருக்கோம்? உங்களுடைய பர்சனல் பட்ஜெட், உங்களுடைய பிசினஸ் பட்ஜெட், இதை நம்ம போடணுமா இல்லையா? அப்புறம் சேவிங்ஸ்க்கான ஒரு பிளானை போடணும். அதுக்கு நான் என்ன சொல்றேன், எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுங்க, சேவிங்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க. சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த அளவுக்கு நீங்க அதிகமா பண்றீங்களோ. என்னோட பினான்சியல் குருட்ட ஒரு தடவை பேசும்போது சொன்னார், எவ்வளவுதான் சார் நீங்க சேவ் பண்ணீங்கன்னு கேட்டா, அவர் சேவிங்ஸை பத்தி சொன்னாரு. அந்த வார்த்தைக்கு நமக்கு ரொம்ப தூரம், அது நம்ம வளர்க்கப்பட்டோம். கேட்கிறேன் நான், அது சொல்றாரு,
விஜய் 60% அப்படின்னாரு. அதுவே உன்கிட்ட போய் தான் சொல்றான் அப்படின்னாரு. 90% அப்படின்னாரு. யோ நீ மனுஷனையா? 100 ரூபா வந்தா 110 ரூபாய்க்கு நம்ம கமிட்மெண்ட் இருக்கு. இவன் என்னடா 100 ரூபாய்க்கு 90 ரூபா அப்படிங்கிறது 60 ரூபான்னு சொல்லிட்டு விளையாட்டா சிரிச்சுக்கிட்டு 90% அப்படி 90% ஒருத்தர் சேமிக்க முடியுமான்னா 100% சேமிக்க முடியும்னு சொன்னாரு. அதுதான் இன்னும் பெரிய ஷாக்கா இருக்கு. 100% சேவிங்ஸ்ன்ற வேர்டு நம்ம வீட்டுல இல்ல, பக்கத்து தெருவு கூட வர மாட்டேங்குது. சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. நம்மால் என்னன்னா சேர்த்து வச்சே போறேன். இந்த லாஜிக் அப்ப எதை நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில? நேரத்தை பண்ணுங்க, பணத்தை பண்ணுங்க, சேவிங்ஸ பண்ணுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கன்ற. அடுத்தது எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய போர்ட்போலியோ, அதாவது நீங்கள் வந்து ஒரு பணம் ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கீங்கன்னா பிளைண்டா போயிட்டு ஒரே ஒரு வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி ஒரு கூடைக்குள்ள தூக்கி போடாதீங்கப்பா எல்லா முட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லாஜிக் என்னன்னா, ஸ்டாக்ல பண்றீங்களா, பாண்ட்ல பண்றீங்களா, ரியல் எஸ்டேட்ல பண்றீங்களா, தங்கத்துல பண்றீங்களா, என்ன மாதிரி அசெட்ல பண்றீங்க, அதெல்லாம் பண்ணுங்க. பிரிச்சு பண்ணுங்க. ஒரு ரூபா இருந்துச்சுன்னா பிரிச்சு, 100 ரூபா இருந்தா பிரிச்சு பண்ணுங்க, 1000 ரூபா பிரிச்சு பண்ணுங்க. நான் ஒரு சேவிங்ஸ் டிப் ஒன்று சொல்லி கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு. ஒரு குழந்தைக்கு நம்ம $5 தான் கொடுக்கணும், அஞ்சு அஞ்சு ரூபா தான் கொடுக்கணும் வச்சுப்போம். சிம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள். அதுல 3 ரூபா அதுக்கு தேவையான விஷயத்தை அந்த வாரம் ஃபுல்லா 5 ரூபா கொடுத்துருவோம். நம்ம குழந்தைக்கு 5 ரூபா கொடுத்துருவோம். 5 ரூபாயில 3 ரூபா அந்த குழந்தைக்கு வந்து எது அதுக்கு பிடிச்சதை வாங்கிக்குவோம். மீதி 1 ரூபா சேவிங்ஸ் பண்ணும், 1 ரூபா சேரிட்டி பண்ணும். இது மாதிரி கொடுக்கும்போது அதுக்கு தெரியும் அந்த குழந்தைக்கு 5 ரூபாயில 3 ரூபா தான் இது வாங்கிக்க முடியும். அப்ப அந்த 3 ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டுக்குள்ள போயிடும், நம்மள டார்ச்சர் பண்ணாது. இது மாதிரியான ஒரு பட்ஜெட்டை நீங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்க கூடாது. உங்களோட உங்களோட சம்பளம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு சேலரி இருக்குன்னு வச்சீங்க, ஒரு 10,000 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்காக எடுத்துக்கிறீங்க, உங்க செலவுக்காக எடுத்துக்கிறீங்க. ஏன் அந்த 10,000 இந்த மாதிரி ஒரு ஸ்பிளிட் அப் பண்ணக்கூடாது? ஒண்ணு நீங்க அந்த செலவு தான் பண்ண போறீங்க, சேமிக்க போறது இல்ல. அப்புறம் சேரிட்டி பண்ண போறது இல்ல, காசே இருக்கிறது இல்ல. பத்தலன்னா எப்படி சேமிக்க முடியும்? பத்தலன்னா எப்படி சேரிட்டி பண்ண முடியும்? அப்ப அதுக்கு அந்த கன்ஸ்டன்ஸ்குள்ள கொண்டு வாங்க. இந்த வாரம் இவ்வளவுதான் செலவு பண்ணுவேன், வீக் 1, வீக் 2, வீக் 3 அண்ட் வீக் 4 இப்படி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதுதான் சொல்றேன். தயவு செய்து பேப்பரும் நோட்டும் டைரியும் கையில வச்சுங்க, நிறைய எழுதுங்க, நிறைய யோசிங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் பாட்டு தனியா உட்காந்து ஒரு குகை மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சிருக்கேன். அங்க போய் உள்ள உட்காந்து ஏதாவது சரி எழுதுவேன். எழுத ஆரம்பிச்சேன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புறேன். ஏன்னா அதை நான் மைண்ட் செட் எனக்கு பழகப்படுத்திட்டேன். எனக்கு ஒரு சேலஞ்ச் வருது, என் கிளைண்ட்டுக்கு ஒரு சேலஞ்ச் வருதுன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா உட்காந்து நோட்ல எழுத ஆரம்பிச்சிடறேன். அப்ப எனக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நாள் 2 நாள் வரலனாலும் கோல்டன் அவர்ல உங்கள் பிரச்சனைகளை சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிங்க. யாரும் சொல்ல வேணாம், நான் சொல்ல வேணாம், யாரும் சொல்ல வேணாம். ரைட்டா? இப்ப இதெல்லாம் நம்ம பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும்? 1000 ரூபாயை பிரிக்கும் போது எது வந்து அதிக லாபம்? ஸ்டாக்ல போட்டா ரிஸ்க் இருக்கா, பாண்ட்ல ரிஸ்க் இருக்கா, ரியல் எஸ்டேட்ல எது இருக்கு, எல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அப்ப ரியல் எஸ்டேட் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ்ட பேசுங்க, டெவலப்பர்ஸ்ட பேசுங்க, பில்டிங் ஓனர்ஸ்ட பேசுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ரியல் எஸ்டேட் பெஸ்டா, எந்த ஏரியா பெஸ்ட். நீங்க நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, உங்களோட நண்பர்கிட்ட பேசுங்க. அடுத்த விஷயம் என்ன பண்றாங்க, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாசிவ் இன்கம் இல்ல அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய பணத்தை ஏர்ன் பண்ண முடியாது. நான் இன்னைக்கு காலைல கூட ஜூம்ல சொல்லும்போது சொல்லியிருந்தேன். பாசிவ் இன்கம் எப்படி வருது? பவர் ப்ரோன்னு ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி போட்டேன், அதுல ஒரு 21 கோர்ஸ் தூக்கி போட்டேன். யார் எப்போ இன்னொரு 500 வருஷம் கழிச்சு யாராவது வாங்கினா கூட எனக்கு காசு இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் வர்றதுக்கான விஷயத்தை பண்ணுங்க. அடுத்தது, இன்கம் எப்படி டைவர்சிஃபை பண்றது அப்படின்னா, திரும்ப சொல்றேன், இப்போ நம்ம சம்பாதிச்சிட்டு இருக்க காசு பத்தாது. எப்பயுமே நம்ம சம்பாதிக்கிற காசு பத்தாது. என் குரு அழகா சொல்லுவாங்க. நான் முதல்ல நான் கடனோடு இருக்கும்போது ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சேன். ஒரு கிளைண்டோட ஒரு 2-3 செக்ஸ் வந்து ஒரு 1 லேக் வந்துருச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த 1 லேக் என் வாழ்க்கையில கேள்வி போடுறேன். என்னோட முதல் கிளைண்ட் கொடுத்த காசு 500 ரூபாய். அதெல்லாம் மறக்கவே முடியாது. நீங்கள் ஒரு பணக்காரனா இருந்து தரை லோக்கலுக்கு வந்து ஜீரோல வந்து ஒரே ஒரு 500 ரூபாய் கொடுத்தா அப்படி இருக்கும். நம்ம பார்க்காத 500 ரூபாய் கிடையாது. இருந்தாலும் அந்த 500 ரூபாய் வேற மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு என் லைஃப். 1,00,000 எடுத்தோம்னா ரொம்ப சந்தோஷம். அப்ப என் குரு சொன்னது ஒன்னே ஒண்ணுதான். எப்ப நீ ஒரு மாச பட்ஜெட் போட்டு ஒரு 1,00,000 ரூபாய் சம்பாரிச்சு வந்து நிக்கிறியோ, அப்ப நீ ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ, 20-80 ரூலை யூஸ் பண்ணு. இந்த பேரோட்டோ ரூல் கிடையாது, சரியா? நான் சொல்றது அது இத்தாலியன் ரூல் கிடையாது. 20-80 என்பது, இப்ப நீங்க 1,00,000 உங்க பிசினஸ்ல சம்பாதிச்சிருக்கீங்க. நான் சொல்றது சம்பாதித்தல் என்பது உங்கள் செலவு போக வர்ற காசு. நீங்க அப்படியே உங்க சம்பளம் எடுத்துட்டு வரீங்களா, அது சம்பாதிக்கிறது கிடையாது. இப்ப நீங்க ஒரு சம்பளம் 1,00,000 எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க ஒய்ஃப் கையில, இல்ல 1,00,000 வச்சிருக்கீங்கன்னா அது வந்து சம்பாத்தியம் கிடையாது. அந்த 1,00,000 எல்லா கமிட்மெண்ட்டும் போய் உங்களுக்கு நிக்குது பாருங்க, அதுதான் உங்களுக்கு வருமானம். அது பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பல மைனஸ்கள் இருக்கும். அல்லது அட்லீஸ்ட் ஒரு 10,000 வச்சுப்போம். இப்ப இந்த 10,000 தான் நம்ம பட்ஜெட்டே பண்ணணும். இப்ப நம்ம உண்மையாலுமே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னுடைய வருமானம் 10,000 ரூபாய், நான் 1,00,000 வேலை செய்யறேன், என்னோட எல்பி அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வந்து இடியாட்டிக்கு. உங்களுடைய எல்லா செலவும் போக உங்களுக்கு வர்ற காசை கணக்கு பண்ணி பாருங்க. பிசினஸ் மேல கணக்கு பண்ணி பாருங்களேன். என்ன மாதிரி ஒரு மைனஸ் வரும்னே உங்களுக்கு தெரியாது. அந்த மைனஸ் கோடுக்கே நீங்க இன்னொரு பேனா வாங்கணும், அந்த அளவுக்கு பெரிய மைனஸ் இருக்கும். நான் கூட ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், விவசாயி வந்து கணக்கு பார்த்தா உழக்கு மிஞ்சாதானே. இங்க உழக்கு உழக்கு உழக்குன்னு சொல்ல கூட எதுவும் மிஞ்சல. அவ்வளவு கொடுமையான விஷயம் பிசினஸ், சரியா? இப்ப அந்த லாஜிக் என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களை நீங்க வந்து எம்எஸ்ஐ கான்செப்ட்ல யூஸ் பண்ணணும். அந்த காசு 10 அப்படின்னும் போது 1,00,000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, என் குரு எனக்கு பேனால எழுதி கொடுத்தது ஒன்னே ஒண்ணுதான்.
இப்போ 1 lakh ஈக்குவல் டு 20% எழுதிட்டாங்க. இன்னும் உன்னால 4 லட்சம் சம்பாதிக்க முடியும், ஓடி போய் சம்பாதிச்சு ஓடியாடா போடா அழிச்சு போடா, இதுக்கெல்லாம் உனக்கு பெருமையா அப்படின்னு. பட் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போறோம்ல. ஜீரோல இருந்தானா 1 லட்சம் சம்பாதிக்க பெருமை இல்ல, சூப்பர்ல 500 ரூபா சம்பாதிச்சேன், 1000 ரூபா ஆச்சு, 1 லட்சம் வேற லெவல். அப்ப இது அதாவது சொல்லுவாங்க ஆக்சுவல் இன்கம் வெர்சஸ் பொட்டன்ஷியல் இன்கம் சொல்லுவாங்க. ஆக்சுவல் இன்கம் வெர்சஸ் பொட்டன்ஷியல் இன்கம். அப்ப நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அது வந்து ஆக்சுவல் இன்கம். பொட்டன்ஷியல் இன்கம் என்பது உங்களை விட அந்த 80% அதிகம். இப்போ 1 லட்சம் சம்பாதிச்சீங்கன்னா உங்களால இன்னும் வந்து 4 லட்சம் சம்பாதிக்க முடியும். உங்களோட கெப்பாசிட்டி 5 லட்சம், நீங்கள் 1 லட்சம் சம்பாதிச்சு சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்க ஆகாதீங்க. இதான் வந்து என் குரு சொன்னது. அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேர்ட் கால் எம்எஸ்ஐ, மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம். நீங்க மைண்டை யோசி. அதுக்கு தான் சொல்றேன், ஒரு டைரி பேனா அந்த தகரட்டை பார்த்தாலே இருக்குது, அப்படியே ஒரு தட்டிட்டு உட்காருங்க. காலை 4 மணிக்கு கோல்டன் ஹவர் ஏஞ்சி குளிச்சுட்டு உட்காருங்க. அது முக்கியம். மழை பெஞ்சா அந்த மழை பெய்யாட்டுக்கு போயிட்டோம், தப்பே கிடையாது. மழை குளிர் ஒரு டேஷும் கிடையாது. போய் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து இப்ப எனக்கு 1 லட்ச ரூபா வேணும், யூனிவர்ஸே கொடுப்பா அப்படின்னு உட்காருங்க. நீங்க யோசிங்க, உங்களோட பிசினஸ் உடைய டேட்டாவை எடுத்து பாருங்க. எத்தனை கஸ்டமர் வந்திருக்காங்க, எவ்வளவு டர்ன் ஓவர் நடந்திருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் இருக்கு, நம்மளோட கமிட்மெண்ட் என்ன, நம்மளோட அசட் வேல்யூ என்ன, இதெல்லாம் நீங்க காலையில அனலைஸ் பண்ணும்போது இந்த பிரபஞ்ச நேரத்துல மைண்ட் ரொம்ப ரொம்ப காமா இருக்கு. அந்த நேரம் புது புது ஐடியாக்கள் வரும். தயவு செய்து அந்த நேரத்தை வீண் பண்ணாது. 24 மணி நேரம் இருக்கு, அதை எந்த நேரத்தை வேணா வேஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றேன் பாருங்களேன், ஒருத்தனுக்கு பணத்தை கடவுள் போடும் போது கண்ணை மூடிட்டு போனானா, அது மாதிரி அந்த கண்ணை மூடிட்டு கடவுள் கொடுத்த அந்த நேரத்தை நம்ம கடத்தலாமா? யோசிச்சு பாருங்க. கடவுள் ஒரு பிரபஞ்ச நேரம், முகூர்த்த நேரத்தை கொடுக்குறாரு. அதுலயும் ஒருத்தன் தூங்கிட்டு எந்திரிச்சு பார்ப்பான். 6 மணிக்கு எந்திரிப்பானா, 5:30க்கு எந்திரிப்பானா, காசு வரல கஷ்டப்படுறேன் அப்படின்னு உளருவான். யோசிச்சு பாருங்க. உங்கள் உளறல் நிறுத்தப்படணும், நம்ம கஷ்டம் நிறுத்தப்படுறதுக்கு தான் கடவுள் காலையில அந்த நேரம் கொடுத்துருக்கு. முட்டாள்கள் தூங்குவாண்டா, புத்திசாலி நீ ஏஞ்சி உட்காடுறா அப்படிங்கிற, அறிவாளியில ஏஞ்சி உட்காடுறா அப்படிங்கிற. அப்ப நம்ம ஏஞ்சி உட்காரோம். அப்ப தூங்குறவங்க யாருன்னு யோசிச்சிங்க. சரி, நான் யாரும் சொல்ல. ஏஞ்சி உட்காரும் போது நமக்கு ஒரு பெருமை இருக்கும், சே எந்திரிச்சோம்டா காலைல. அப்ப ஒரு கொரிஸ் எங்க போடுறான், எனக்கு எந்திரிச்சலாம் மரியாதை பணத்தை கொடு, பிரபஞ்சத்தை பார்த்து மரியாதை பணத்தை கொடு. இதுதான் என்னோட கேள்வி. எனக்கு 1 லட்சம் வேணும், எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம் சொல்லு. அப்ப அந்த மைண்ட் தானே யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் என்ன நெப்டியூன்ல இருந்து ஏதாவது பணத்தை போட போதா, நான் செக்க தவற விட போதா, டக்குன்னு ஒரு டாட் இல்ல. அப்ப அந்த பிரெயின் நன்றி சொல்லணுமா இப்ப உங்களுக்கு எல்லாம்? இதை வந்து கண்டுபிடிக்காம ஏதோ கண்டுபிடிக்கிறான். என்ன சொல்றது, ஜூம்ல யார் வந்தாலும் மியூட்லயே வர்ற மாதிரி எல்லாம் அவனுக்கு கண்டுபிடிக்க முடியாதா? ஜூமே வர்றதுக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஒரு நாள் இதை விட்டு ஓடிடுவேன் நான். ஓகே, இந்த லாஜிக் என்ன அப்படின்னா, இப்ப நான் பாருங்க என்ன சொன்னே தெரியல. அப்ப அந்த பிரபஞ்ச நேரத்தில் நீங்க சரியா உங்களுக்குள்ள அலைன் ஆகி காலைல தயாராயிட்டு பிரபஞ்சத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுட்டு ஒரு தகரடப்போ ஒரு தட்டு, எனக்கு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா வேணும். இது பாருங்க, டே 1 டே 2 டே 3 போகும்போது உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரும். என்னால் எழுந்திருக்க முடியுது. உலகத்தில் 750 கோடி பேர்ல எத்தனை பேர் எந்திரிக்கிறான்? இந்தியா டைம் மட்டும் எடுத்து 150 கோடி பேர் இருக்கான். 150 கோடி பேர்ல எத்தனை பேர் எந்திரிக்கிறான், எத்தனை பேர் நோட் எடுக்கிறான், எத்தனை பேர் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்றான்? டயர்ட் ஆகி தூங்குறதே 3 மணிக்கு தூங்கும். கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை. அப்ப அந்த சிஸ்டம், அந்த ரொட்டீன், அந்த ஹேபிட்டை மாத்தினா நம்ம ஜெயிக்க ஆரம்பிச்சோம். ரைட். அடுத்த விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேரியர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம என்ன வேலை, ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டியை கொடுக்கிற ஒரு கேரியர் இருக்கா? நம்மளோட தொழில நமக்கு ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டி கிடைக்குதா? நம்மளோட ஏர்னிங்ஸ் 10 தான். அப்ப அந்த ஏர்னிங்ஸை அதிகப்படுத்துவதற்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம பிளான் பண்றோம்? இதெல்லாம் அந்த புத்தகம் போதிக்கும். அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் தெரியல, தெரிஞ்சுக்கணும். இந்த டாக்ஸ் எஃபிஷியன்சி பத்தி ஒரு நீட்டா சொல்லியிருக்கேன். அதாவது நிறைய பேர் வந்து அதெல்லாம் ஆடிட்டர் பார்த்துப்பாரு, அக்கௌண்டன்ட் பார்த்துப்பாரு, நீ எதை தான் பார்ப்பேன்னு தெரியல. சேல்ஸ் நீ பார்க்க மாட்டா, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பார்ப்பான், டாக்ஸ் ஆடிட்டர் பார்ப்பான், நீ எதை தான் பார்ப்பேன். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காவது கொஞ்சம் வேணும்ல. ஆடிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா காசு போடுறாருன்னா அவர் ஏமாத்துறாருன்னு கூட சொல்ல தெரியாது, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொல்லணும் கேட்பான். டாக்டர் ஏமாத்துறாரு, ஒன்றும் தெரியாது. உள்ள என்ன மெடிசன் கொடுக்குறான், என்ன பண்றான், நமக்கு என்ன டிசீஸ் எதுவும் தெரியாது. இவங்களோட நம்பி நம்பி நம்ம போறோம், வேற வழி இல்லை. இப்ப கொஞ்சமாவது அவேர்னஸ் இருக்கணும்ல, என்ன நடக்குது அப்படின்னும் போது டாக்ஸ் எவ்வளவு வருது. நிறைய பேருக்கு பிசினஸ் ஓனர்ஸ் நான் ஆச்சரியமா பாக்குறேன். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய டாக்ஸ் பேப்பரை வந்து என்னைக்காவது ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா? ஐடி ஃபைல் பண்றீங்களே, உங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? லோன் கேட்கும் போது எடுத்து கொடுப்பீங்க, இங்க இருந்து அங்க மாத்துவீங்க, ஆடிட்டர் வாங்கி மாத்துவீங்க ஃபைல் பண்ணது. அது உள்ள என்னன்னா இருக்கு, எவ்வளவு டர்ன் ஓவர் நடந்திருக்கு, அது எவ்வளவு டாக்ஸ், அந்த டாக்ஸ் வந்து எவ்வளவு காட்டியிருக்காரு, எவ்வளவு நம்ம பணம் கட்டியிருக்கோம், அதெல்லாம் என்னைக்காவது அனலைஸ் பண்ணி கொஞ்சம் 5 மினிட்ஸ் பண்ணலாம்ல. டாக்ஸை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டுறோம். ரெண்டு ரெண்டு ஆஃப் வேலி, ஒரு செப்டம்பர் 30, மார்ச் 31. நீங்கள் உட்காந்து அந்த பேப்பர்ஸை பார்க்கலாம்ல. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் நீங்க வந்து ஒரு சிம்பிள் சொல்றேன் பாருங்களேன், ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு, எவ்வளவு செலவாயிருக்கு, எவ்வளவு மிச்சம், இது ஒரு வார கணக்கு நீங்க பார்க்கணும்ல. அந்த காலத்துல பார்த்தாங்களா இல்லையா, நம்ம பார்க்கணுமா இல்லையா? நம்ம அப்பா தாத்தா காலத்துல இப்ப நம்ம ஏன் பாக்குறது இல்ல? எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு, அதனால நமக்கு விஷயம் தெரியுது, அதனால ஏமாற்ற போடுறோம். டிஜிட்டல் வந்த பிறகுதான் நம்ம அதிகம் ஏமாற்ற போறோம்.
வீக்லி ரெவ்யூ, இவ்வளவு பணம் வச்சு இவ்வளவு செலவாயிருக்கு, நம்ம நிறுவனத்துல இவ்வளவு லாபம். உங்க லாபமே தெரியாம லாஸ்ல ஓடுற கம்பெனி லாபம் நினைச்சிருக்கவங்களா இருக்காங்க, நிறைய பேர் என்னோட கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அப்படியே பொட்டில் அடிச்ச மாதிரி இருக்கணும். -22,000 என்னோட கம்பெனி இந்த வாரம் சாட்டர்டே அப்படின்னு நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்க கம்பெனி அடுத்த வாரம் கண்டிப்பா அந்த லாஸை குறைச்சோம், அதுக்கு அடுத்த வாரம் நீங்க ப்ராஃபிட் எடுவீங்க. இது தெரியாமே போச்சுன்னா லாஸ்ட்லயே போயிட்டு. அதனால தயவு செய்து டாக்ஸை பத்தி விஷயங்களை பாருங்க. வீக்லி ரெவ்யூ, மந்த்லி ரெவ்யூ பாருங்க. 12 மந்த்ஸ் கழிச்சு டோட்டலா ஒவ்வொரு மாசமும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அப்ப ஆடிட்டு நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களோட எம்ப்ளாயை பத்தி பேச வைக்காது, நீங்க பேசுங்க. நீங்க பேசும்போது வேற மாதிரி இருக்கும், எம்ப்ளாயின்னு அவங்க டீல் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு கிளைண்ட்டை பேசுறதுக்கும் உங்க எம்ப்ளாய்க்கு பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த டாக்ஸ் எஃபிஷியன்சி முக்கியம், அதை பத்தி அந்த புக்கு சொல்லுது. அடுத்தது ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ரிட்டையர்மெண்ட்னா என்னன்னா, அது ரிட்டையர்மெண்ட் நிறைய பேர் 60 வயசு 65 வயசு கவர்மெண்ட்லாம் பாருங்க சம்பளம் கொடுக்க காசு இல்ல, 62 வயசு ஆகுதான். ஒரு ஒரு காலத்துல பாருங்க 100 வயசு ஆக்கிரும் போல கவர்மெண்ட். ஏன்னா கணக்கு போட்டு பார்க்கறதா இத்தனை ஆயிரம் கோடி 18,000 கோடி வேணுமா, 60 வயசுல 62 வயசு ஆக்கி விட்டோம். 58 60 ஆச்சு, 60 62 ஆகுது. பென்ஷன் வந்து அந்த காலத்து பென்ஷன், அப்ப ஃபுல் காசு கொடுக்கணும், அவனுக்கு காசு கொடுக்கவும் இல்ல. அப்ப யோசிக்குது புதுசா ஆள் எடுக்கணும், எல்லாமே வேணாம்ப்பா, இந்த தொல்லையே வேணாம்ப்பா, 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யும். நிறைய பேருக்கு வேலை செய்ய பிடிக்கல. ஈவன் வந்து மெடிக்கல் ஃபீல்ட்ல அதெல்லாம் நடக்குது. அவன் வேலையை விட்டு போறான், ஆனா இவங்க எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. எத்தனை இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு அரசுகளுடைய மிஸ்மேனேஜ்மெண்டால நடுத்தருள் நிறுத்தப்படுகிறது. எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கான், ஒரு வேலை அவனை எதிர்பார்த்து உட்காந்துருக்கான், 60 62 ஆகிறான். இவன் நம்மளோட கையாலாகாத தன்மையால எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கையை வீணாக்குறோம் யோசிச்சு பாருங்க. அதுதான் மிஸ்மேனேஜ்மெண்ட். இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரிட்டையர்மெண்ட் சரி, அதெல்லாம் திருத்த முடியலனாலும் நம்மளுடைய பொருளாதாரத்தையாவது நம்ம திருத்திக்கலாம்ல. அப்ப நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்னா என்ன, வாழ்நாள் ஃபுல்லா ஓட முடியாது. இப்போ ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம வேலை நின்றுச்சு, ஏதோ ஒரு ரீசன் ஹெல்த் இஷ்யூல வேலை இல்லை, அப்ப அந்த காசு எவ்வளவு நாளைக்கு வரும், அதற்கான முன்னெடுப்பை நம்ம பண்ணிடுறோம். அந்த பினான்சியல் செக்யூரிட்டிக்கான விஷயங்கள் என்ன, ரிட்டையர்மெண்ட்டுக்காக எவ்வளவு சேமிக்கணும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிளானிங் வேணும்ல உங்களுக்கு. உங்களுடைய ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காசு வேணும்னா அந்த 10 வருஷத்துக்கான சம்பாதிப்பதற்கான ஒரு டேட்டா உங்களுக்கு இருக்கணும்ல. சரி, இவ்வளவு எனக்கு வேணும் 10 வருஷத்துக்கு மேல, இன்ஃபிளேஷன் இவ்வளவு இருக்கு, இதுக்கு மேல எனக்கு இவ்வளவு காசு வேணும். அப்ப அதுக்காக நீங்க ஓடணும்ல, ஒர்க் பண்ணும்ல. இந்த காலத்துல எதையும் நம்ப முடியாது, மகனையும் மகளையும் நம்பி இருக்க முடியாது. அதெல்லாம் பழைய 500 வருஷம் பழைய ஸ்டோரி அது. மகனை நம்பி மகளை நம்பிலாம் யாரை நம்பியும் கிடையாது. நம்ம கையில பென்ஷன் கிஷன் வாங்கினீங்கன்னா வச்சிருப்போம், அவ்வளவுதான். இப்பெல்லாம் விஷம் வச்சிருவோம், அந்த மாதிரி இருக்கும். என்னோட தாத்தா அவ்வளவு, என்னுடைய என்னுடைய என்னோட தாத்தாவுக்கு 5 8 குழந்தைகள், என் அம்மாவை சேர்த்து. கடைசி காலத்துல பென்ஷன் வாங்கினவங்களே இவங்க டீல விட்டாங்க, எங்க அம்மாவை சேர்த்து சொல்றேன். எல்லாமே சுமையாயிடுவாங்க, வேணாம் அப்படின்வாங்க. வேணவே வேணாம், வந்தீங்கன்னா ஒரு நாள் கிளம்புவான், பெத்த அப்புறம் ஒரு நாள் கூட விடல. யோசிச்சு அவர் கேட்கிறாரு, ஒரு நாள் வந்து எடுத்துட்டு போறோமா, வேணாம் வேணாம் நீ வந்தீங்கன்னா சரி வராது. அவர் ஏஜ் ஆயிட்டாரு, என்ன படுத்த படிக்க இருப்பாரு, ஒரு மாதிரி இருப்பார், அவரோட பிஹேவியர் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு எவன் கெஸ்ட், நான் பில்கேட்ஸ் ஆவாரான். நானே சொன்னேன் இந்த லாஜிக் என்னன்னா, ஒரு 60 வயசுக்கு மேலனா லக்கேஜ் மாதிரி ஆயிரும், நாம அவங்கள பார்க்க மாட்டோம். இன்னும் ஒரு ஜோக்னா நாமளும் அப்படி ஆகும். அப்ப நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணாமா, உயிரே கொடுக்கும் அப்படின்னு சொல்லு பொண்ணும் பையனும் சொல்லுவோம், நடுத்தரும் இப்ப நம்ம. அப்ப நமக்கு வந்து முதல் சேஃப்டி நம்மளோட அசட், பேசிவ் இன்கம், எம்எஸ்ஐ இதெல்லாம் வச்சுங்க. சரியா, 1 லட்சத்துல ஒரு குழந்தை காப்பாற்றும், அந்த ஒரு குழந்தை நம்ம குழந்தையா இருக்காது, பாத்துங்க. அடுத்த விஷயம் என்னன்னா பினான்சியல் மைண்ட் செட். இந்த வேர்ட் கால் ஏதோ நம்ம, அதாவது நிறைய பேர் என்ன, வாட் இஸ் பினான்சியல் மைண்ட் செட் அப்படின்னா, நீங்கள் கடன்கார மனநிலையில் இருந்தாலும் கூட நீங்கள் கடன்காரன் அல்ல. முன்னாடி வேற மாதிரி இருந்தீங்க, இப்ப கடன் வந்துச்சு, இப்ப வந்து பணக்கார மனநிலை தான் நீங்க வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லாஜிக் என்னன்னா, ஒரு டிசிப்ளின் ஹேபிட் இல்லாத ஒரு மனிதன் பணக்கார மனநிலையில இருந்தாலும் திரும்ப கடன்கார மனநிலைக்கு போவோம். நான் என்ன சொல்லணும் இப்ப அதுக்கு, ஒரு பணக்கார மனநிலையில மியூட்ட போடுங்க. எனக்கு எல்லாம் வந்துடும், ஒரு ரூம்லயே சுகர் பிபி எல்லாம் வந்துருப்போம். அடுத்தது லாஜிக் என்னன்னா, வரும்போதே யோசிக்க மாட்டீங்களா, என்ன சொல்றது அது லாஜிக். இப்ப நான் என்ன சொல்றேன், லாங் டேர்ம் சக்சஸ் வேணும் அப்படின்னா, உங்க ஒரு பணக்கார மனநிலை நீங்கள் அடுத்தவங்களுக்கு காட்டணும் அப்படின்னா, அந்த இடத்துல டிசிப்ளினான ஹேபிட் இருக்கணும். நீங்க பட்ஜெட் போடுறதோ, சேவிங்ஸ் பிளானோ, ஸ்ட்ராட்டஜியோ, எம்எஸ்ஐயோ இது எல்லாம் எழுதி வச்சிட்டீங்க. பட் உங்கள்கிட்ட அந்த ஒரு டிசிப்ளின் ஹேபிட் இல்ல. கோல்டன் அவர் சொல்றேன்றதுக்காக நாளை காலைல எந்திரிச்சு யூனிவர்சிட்ட கேட்டுட்டு நாளை இழுத்து போட்டுட்டு தூங்குனீங்கன்னா மழையால என்ன நடக்கும்? அப்ப அந்த டிசிப்ளின் ஹேபிட் எப்படி கொண்டு வரது இந்த புத்தகம் சொல்லுது. அடுத்த விஷயம் என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய புத்தகங்கள் இருக்காது. ஒரு கான்செப்ட் சொல்றோம் அப்படின்னா அந்த வேர்ட் கால் கேஸ் ஸ்டடி. அந்த கேஸ் ஸ்டடி வந்து எக்ஸாம்பிளோட சொல்லப்படும். நீங்க அந்த கேஸ் ஸ்டடின்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, மேனேஜ்மெண்டோட சம்மந்தப்படுத்திக்க தேவையில்ல. இப்ப நீங்க ஒரு விஷயத்த யோசிங்க, உங்க தெருவுல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, 3 மாசம் நடந்துச்சு, நல்லா நடந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சர்வீஸ் எல்லாம் நல்லா இருந்தது, கடை மூடிட்டாங்க. ஏன்? என்னவா இருக்கலாம்? ஏன் வந்து ஒரு பிசினஸ் தோற்கடிக்கப்படுது? ஏன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகுது? இந்த கேஸ் ஸ்டடி நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, இதை உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, பியூட்டிஃபுல்லா இருக்கும். உங்களோட டீம்கிட்ட சொல்லுங்க,
ஒரு சேலஞ்சை வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கோடக் பிலிம் காணா போயிடுச்சு இல்ல, அந்த மாதிரி என்னென்ன பிசினஸ்கள் காணா போயிருக்கு இண்டஸ்ட்ரியில, ஏன் காணா போச்சு, அதை நம்ம என்ன பண்ணோம். இப்ப ஜெட் ஏர்வேஸ் வந்து ஒரு பிரீமியம் ஏர்வேஸ், எங்க காணா போச்சு, சோறுலாம் போட்டான் மல்லையா, ஏறினவனே பசியோட நான் எத்தனை நாள் ஏறும் போது எனக்கு அந்த பூரி கீரெல்லாம் கொடுப்பான், சமோசா நல்லா இருக்கும், அட்டகாசம், வாட்டரை ஃப்ரீயா கொடுத்த முதல் ஏர்லைன்ஸே வந்து கிங்ஃபிஷர் தான். குட் டைம், அவனுக்கே பேட் டைம் ஆயிடுச்சு, எல்லாம் பண்ண அவன் ஏன் ஃபெயிலியர் ஆனா, ஜெட் ஏர்வேஸ் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு. இந்த மாதிரி தோற்றோடி போன நிறுவனங்கள் ஏன் தோற்று போனது, இதை வந்து உங்க குழந்தைகள்ட்ட கேட்கலாம், உங்க டீம்கிட்ட கேட்கலாம். அப்ப அவங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, நீங்க ஒரு பாயிண்ட் அதை பத்தி ரிசர்ச் பண்ணலாம். வீக்லி ஒரு கேஸ் ஸ்டடி, அதுவும் பினான்சியல் கேஸ் ஸ்டடி, பிசினஸ் கேஸ் ஸ்டடி ரொம்ப ரொம்ப முக்கியம். கேஸ் ஸ்டடின்றது காமனா ஒரு டாபிக் வச்சுட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி நீங்களே பார்க்க முடியும், யாரும் நீங்களே அனலைஸ் பண்ணுங்க. நிறைய கேஸ் ஸ்டடி இருக்கு. தயவு செய்து ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் யூடியூப்ல அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஒன்னு வந்து ஆல்வேஸ் கேஸ் ஸ்டடி, ஏதாவது உங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரியில கஷ்டமா இருக்கோ அதை கேஸ் ஸ்டடி ஒரு ஃபார்மேட்ல நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. நீங்க என்டர்டைன்மெண்ட்டை விரும்பாதீங்க, எந்த ஒரு வீடியோ விரும்பாதீங்க, அது சும்மா அது சரியா. அந்த கேஸ் ஸ்டடியா நீ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, பினான்சியல் ஸ்ட்ரகிள் கேஸ் ஸ்டடின்னு போடுங்க, அது ஒரு 10 வீடியோ வரும். அதுல எது அதிக லைக் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அதை ஹெட்செட் போட்டு கேட்டு நோட்ஸ் எடுங்க. அப்ப அந்த பினான்சியல் கிரைசிஸ் உங்களுக்கு வராது. ரெண்டாவது விஷயம் டாக்குமெண்ட்ரி. டாக்குமெண்ட்ரியில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. பிசினஸ் டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருக்கு, நிறைய பார்க்கலாம். எக்ஸலண்ட். எதெல்லாம் நமக்கு நம்ம டாக்குமெண்ட்ரிலாம் நம்ம நினைக்கிறோம்னா பாலு மகேந்திரா படம் மாதிரி நினைச்சு பயந்துருவோம், வீடு கீடுன்னு நினைச்சு ஐயோ ஒரு கிழமை வந்து பேசிட்டு இருக்கு இதெல்லாம் நினைச்சு பயந்துருவோம். டாக்குமெண்ட்ரி அப்படி கிடையாது. ஒரு பினான்சியல் டாக்குமெண்ட்ரி இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் பிடிச்ச விஷயம், ஐ லவ் கோல்ட்மேன் சாக்ஸ், ரைட். கோல்ட்மேன் சாக்ஸ் என் ஐபி ஒரு இன்டர்நேஷனல் பேங்கிங் பத்தி சொல்றேன். என்னோட நிறுவனம் என்னவா மாறணும், அப்போ ஒரு ஆதர்ஷ ஹீரோ, ஆதர்ஷ ரோல் மாடல், ஆதர்ஷ இன்ஸ்பிரேஷன் மாதிரி எனக்கு ஒரு ஆதர்ஷ கம்பெனி இருக்கு, அதுதான் கோல்ட்மேன் சாக்ஸ். அதுதான் நான் ஃபாலோ பண்றேன். அப்ப கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரி என் கம்பெனியை கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணும், அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ரி போய் பாருங்க உங்க இண்டஸ்ட்ரி. நான் இதான் போட்டு பார்ப்பேன். கோல்ட்மேன் சாக்ஸ் டாக்குமெண்ட்ரி போட்டீங்கன்னா அவர் எப்ப இதை ஆரம்பிச்சாரு, அது ஒவ்வொன்றா வரும். ஜேபி மார்கன்ல இருந்து மார்கன் எல்லாமே வரும், மார்கன் ஸ்டான்லி எல்லாமே வரும், பிடபிள்யூசி ஒவ்வொன்றா வர 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 எனக்கு பயங்கர நம்பிக்கை விட்டும். ஓ இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்காங்க. நம்ம இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ்க்கு நம்ம கத்துக்கணும். அதெல்லாம் வந்து சில டாக்குமெண்ட்ரிக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கும், அதை தேடி பிடிக்கணும். நம்ம சும்மா வந்து இப்போ எலன் மாஸ்க்னு போட்டோன்னே அவர் எந்த பிசினஸ்க்கு எப்படி முடிவு எடுக்கிறா நமக்கு தெரியாது. அது எங்க ஒளிஞ்சிருக்குன்னா இதை யாராவது ஒருத்தன் வந்து கேஸ் ஸ்டடியில அனலைஸ் பண்ணிருப்பான். எலன் மாஸ்குடைய வாழ்க்கையை ஒரு இப்போ பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அனலைஸ் பண்றாங்க அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருப்பான். நம்ம அந்த டாக்குமெண்ட்ரியை போடணும். நம்ம என்ன பண்றோம்னா பெரும்பாலான மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா எலன் மாஸ்க் லைஃப் ஸ்டைலு, ஜெப் பீசோஸ் லைஃப் ஸ்டைலு, மார்க் சக்கர்பர்க் லைஃப் ஸ்டைல் வீடியோக்கள் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. அவருடைய ஆச்சரை காட்டுறது, ஃபார்ம் ஹவுஸ் கவர் மாதிரி இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்து விளம்பரம் மாதிரி பார்க்கணும். கண்டென்ட்ங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி நீங்க பார்த்துட்டு போர் அடிச்சா மட்டும் தான் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்குள்ள போகணும். உங்களை ரியல் மோட்டிவேஷன் வந்து அங்க அதுல இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி நீங்க டாக்குமெண்ட்ரி கேஸ் ஸ்டடி எந்த அளவுக்கு நீங்க வந்து கத்துக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அனாலிட்டிக்கல் மைண்ட் வேலை செய்யும். உங்களுக்கு பிடிக்கதோ பிடிக்கல நான் சொல்றதை செஞ்சு பாருங்களேன். இப்ப எலன் மாஸ்க் டாக்குமெண்ட் ஏதாவது ஒண்ணு பாருங்களேன், பார்த்துட்டு ஒரு 10 பாயிண்ட் எழுதுங்களா. இதை நீங்க என்ன இது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நான் கேட்கறேன், ஒரு வாரத்துக்கு ஒன்னாவது பாருங்க, தப்பு கிடையாது. எவ்வளவு மொக்க படம் பாக்குறோம், மொக்கையான எத்தனை ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பாக்குறோம், விட்டுருங்க. அப்ப இந்த டாக்குமெண்ட்ரி எழுதி அந்த பாயிண்ட்ஸ் எழுதி கோல்டன் அவர்ல ஃபெச் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட், அதுதான் மெச்சூரிட்டி. பிசினஸ் இஸ் நத்திங் பட் மெச்சூரிட்டி, சென்ஸ், சைக்காலஜி. இது மூணுமே இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி கேஸ் ஸ்டடியை பார்க்க 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 உங்களுக்கு உங்களை அறியாமலேயே உங்களுடைய அறிவுத்திறன், முடிவெடுக்கும் திறன் அதிகமாகும். உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு காட்ட முடியாது. உங்களுக்கு சில நேரங்கள் பாருங்களேன், இதை நீங்க பண்ணிட்டு இருங்களேன், ஒரு 3 மாசம் கழிச்சு நீங்க எடுக்கிற பிசினஸ் டிசிஷன் வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள அந்த கண்டென்ட் போயிடுச்சு. நீ எந்த கண்டென்ட் உங்களுக்குள்ள அதிகமா போதோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களோட பிசினஸோட டிசிஷன்லாம். அந்த ரிஃப்ளெக்ஷன், உங்களோட டர்ன் ஓவர், ப்ராஃபிட் எல்லாமே நீங்கள் எடுக்கிற முடிவுகள். காரணம் என்னன்னா உங்களுக்குள்ள எது இன்ஜெக்ட் பண்ணப்படுதோ அதுதான் வெளியில வருது. அதனால தயவு செய்து டாக்குமெண்ட்ரி பிளஸ் வந்து கேஸ் ஸ்டடி வீடியோஸை பாருங்க. இது பேசிக்கா இந்த புத்தகத்தின் மூலம் நம்ம இதை கத்துக்கிட்ட விஷயங்கள். இது கட் பண்ணி போலாமா மேடம்?